இந்த கணவன் மனைவி வசியம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஊடகத்தில். ஆனால் அது எந்த அளவுக்கெல்லாம் உண்மைன்றது நமக்கு தெரியல இல்லையா? ஸோ அதில் ஒரு சில சந்தேகங்கள் மேம். இப்போ பொதுவாக இப்போ கணவன் மனைவி நல்லா அந்யோன்யமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேத்துக்குள்ள ஒரு விரிசல் வந்திருக்கும். ஸோ திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாந்தமாகறதுக்கு வசியம் இருக்கா? அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் கேஸ் கேட்டு கோர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க மியூச்சுவலில் கொண்டு கொடுத்துட்டு 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வியாபாரத்துக்கு தனி இருக்குது. அப்புறம் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்குறதுக்காக வேண்டி சில விஷயம் இருக்குது. மேம், இந்த வசியம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய சந்தேகங்கள் இருக்குது மேம் மக்களுக்கு. இந்த வசியத்தில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி மையில் கூட பார்த்தீங்கன்னா கலர் கலராலாம் மை காட்டுறாங்க. ஆக்சுவலாக வசிய மை எப்படி மேம் இருக்கும்? இந்த வசிய மை கேட்டு வரவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எனக்கு காலே வரும். சூப்பர். அப்படி இல்லைன்னா அது அங்கேயே கட் ஆகிடும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. இன்னைக்கு நம்ம கூட வசிய புகழ் ஹேமா மேம் இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நிறைய பேருக்கு வசியம் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த லவ்வர்ஸை மேம் கட்டாயமாக ஒன்று சேர்ப்பாங்க. இப்போ நீங்கள் விரும்பின நபர் டக்குன்னு உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? ஐயோ அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைஃபே இருண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ நம்ம கூட ஹீலர் அண்ட் அஸ்ட்ராலஜர் ஹேமா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேம். இந்த லவ்வர்ஸ் சட்டுன்னு காரணமே இல்லாமல் பிரிஞ்சிடுறாங்க இல்லையா? இது மாதிரி எல்லாம் கேசஸ் உங்ககிட்ட வரப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னத்தினால அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்போம். அப்புறம் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வசிய மையை பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க பிளாக்கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிளாக்லேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம அந்த ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 10 days to 21 daysலேயே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா அந்த ஒரு சிலருக்கு அதாவது அவங்க ரொம்ப அக்ரெசிவாக நடந்திருப்பாங்க. நியாயமாக இருக்காது அந்த லேடிக்கிட்ட அவங்க பழக்கினதோ பேசினதோ. ஆனாலும் அவங்க அந்த ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் சாதாரணமாக இந்த சண்டை போட்டுட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க பிளாக்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பேசிடுவாங்க. பேசினது பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல் லைஃபும் எனக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு ஃபுல்லாகவே சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. அது நம்ம பிளாக்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ் பண்ணோடனே அவங்க தானே பேசணும். அவங்க பேசி அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கணும் இல்லையா? அந்த பிளாக்லேருந்து எடுத்து கொடுத்துடணும். மேம், இந்த வசியம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய சந்தேகங்கள் இருக்குது மேம் மக்களுக்கு. இந்த வசியத்தில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி மையில் கூட பார்த்தீங்கன்னா கலர் கலராலாம் மை காட்டுறாங்க. ஆக்சுவலாக வசிய மை எப்படி மேம் இருக்கும்? நாங்கள் பண்ணுறது இயற்கையான மூலிகை தான். அதுக்கு சில பவர்ஸ் இருக்குது. பெரிய பெரிய மலை காடுகளில் தான் கிடைக்கும். அதை 48 நாள் உருஜபிச்சு அதை கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்காது. காய வச்சு சில விஷயங்கள் சில மந்திரங்கள் எல்லாமே சொல்லி அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்குரிய டைமிங் எல்லாம் இருக்குது. அந்த டைமிங்கில் தான் அந்த விஷயங்கள் பண்ண முடியும். அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைமு, அப்புறம் அந்த அஷ்டமி நவமி அந்த மாதிரி டைமில் தான் அந்த மூலிகையை நீங்கள் எடுத்து பண்ணால் தான் அதுக்குரிய சக்தி கிடைக்கும். ஸோ அந்த வசிய மூலிகை மைய மகாலட்சுமி அந்த ஊரெலாம் ஜபிச்சு அதை கொடுக்கும்போது பக்காவாக அவங்களோட கர்மா கிளென்ஸ் ஆகுது. ப்ளஸ் இந்த மாதிரி கர்மாங்கிறதுனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கோன்னா இந்த பெண்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அந்த பிளாக் பண்ணி போயிட்டாங்க, லவ் பண்ணலை, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அந்த மை வைக்கும் போது. உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு போனாலும் அந்த விஷயம் நடக்கும். ஏன்னா அதை சுற்றி ஏஞ்சல்ஸ் இருக்கும். ஏன்னா ஏஞ்சலை இழுக்கக்கூடிய சில வசீகரமான மூலிகைகள் அது இருக்கும்போது அந்த இடத்துல வெறும் மகிழ்ச்சி மட்டும்தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வசியமையை தயாரிக்கப்பட்டு கொடுப்போம். அதை இந்த ஆணோ பெண்ணோ நெத்தியில் இட்டுட்டாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்குரிய நல்ல விஷயங்கள் என்ன கேட்குறாங்களோ அது கிடச்சிடும்.
என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி பிரிவினையில் இருக்காங்க, என்ன பண்ண அப்படின்னும் போது அவங்க அவங்கள தொடர்பு கொள்வாங்க. இப்போ அவங்க பேரை சொல்லி இந்த வசியமையை யூஸ் பண்ணும்போது நாங்கள் ஆல்ரெடி பூஜை பண்ணி கொடுத்துருவோம். அப்போ அந்த பேரை சொல்லி அவங்க வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்கள் வந்து தொடர்பு கொள்ளுவாங்க. கண்டிப்பாக பிளாக்லேருந்து எடுத்திருக்காங்க. நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி பண்ணும்போது பிளாக்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, கல்யாணமும் பண்ணிகிட்ருக்காங்க. மேம் பொதுவாக இந்த மாதிரி வசியமை செய்யறதுக்கு வந்து எவ்வளோ நாட்கள் மேம் ஆகும்? வசியமை வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 48 டேஸ் ஆகும். பட் இவங்களுக்கு கொடுக்கும்போது 10 to 21 டேஸில் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேபி 3 டேஸ்லேயே கூட நடக்கலாம். 3 டேஸ்லேருந்து ஒரு 21 டேஸ் வரலும் நடக்கும். ஒரு சிலருக்கு அவங்களோட கால நேரங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிலருக்கு இப்போ 100 பேருனா 100 பேருக்கும் என்னால் பண்ண முடியாது. அதில் ஒரு ஒரு 3-4 பேருக்கு நடக்காமல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் இன்னும் ஒரு 3 மாதம் அப்படி ஆகும். ஸோ ஆனால் கட்டாயம் அவங்களுக்கு வேண்டிய விஷயம் நடந்துடும். மேம் இப்போ பொதுவாக இந்த வசியமை அப்படின்றது வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிப்லிங்ஸ், அதாவது அக்கா தங்கச்சிக்குள்ளே இந்த சொத்து பிரச்சனை இருக்கும், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அக்கா தங்கைகள் பேசாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது வேலை செய்யுமா? அதுக்கு வேறு வசியமையே இருக்குது. அது உறவுகள் மேம்படுறதுக்காக, அந்த பாசம் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு சில பரிகாரமும் சொல்லி நாங்கள் இந்த வசியமையை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த உறவுகள் வந்து மேம்படும். இப்போது நீங்கள் உறவுகளுக்கு தனி மை இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த வசியத்தில் இன்னும் எத்தனை வகையான வசியம் இருக்கு மேம்? வசியத்தில் அதான் காதலர் காதல் வசியம் இருக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் கேஸ் கேட்டு கோர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. ஒருத்தங்க வேணும்னுவாங்க, ஒருத்தங்க வேண்டான்னுவாங்க. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க மியூச்சுவலில் கொண்டு கொடுத்துட்டு 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வியாபாரத்துக்கு தனி இருக்குது. அப்புறம் வந்து குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கறதுக்காக வேண்டி சில வசியமை இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. சொத்து தீர்றதுக்கும் பிரச்சனைகள் இருக்கா? சொத்துக்கள் வந்து தீர்றதுக்கு சில பரிகாரம் இருக்குது. அதை வந்து அவங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்து அவங்க கைக்கு வந்துடும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும். இதே நான் கேட்குறேன்னா, இப்போ சில பேருக்கு சொத்து வந்து ரொம்ப நாள் விற்காமல்லாம் இருக்கும் மேம். இப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஒருத்தவங்க முரடு பிடிப்பாங்க, இல்லை அதில் ஏதாவது உள்குத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கேட்குறேன். அதாவது சொத்துக்கள் விற்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து கட்டிடம் வந்து கட்டாமல் ரொம்ப நாளாக எனக்கு கட்டவே முடியல, பாதியிலே நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு சில மூலிகை இருக்குது. சில மூலிகையில் வந்து சில பூமியில் கொண்டு புதைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து சுபிக்ஷமாக மாறிடும். ஸோ அது மாதிரி கூட ஓகே ஓகே. இந்த கணவன் மனைவி வசியம் வந்து நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஊடகத்தில். ஆனால் அது எந்த அளவுக்கெல்லாம் உண்மைன்றது நமக்கு தெரியல இல்லையா? ஸோ அதில் ஒரு சில சந்தேகங்கள் மேம். இப்போ பொதுவாக இப்போ கணவன் மனைவி நல்ல அந்யோன்யமாக இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேத்துக்குள்ள ஒரு விரிசல் வந்திருக்கும். ஸோ திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சாந்தமாகறதுக்கு வசியம் இருக்கா? அதுக்கு தான் இருக்குது. அது வந்து அட்ராக்ஷன். எதனால் நம்ம ஒருத்தனை பார்த்தா வெறுப்பு அடைகிறோம், எரிச்சல் அடைகிறோம், ஒருத்தங்களை பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு சில ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரமும் செஞ்சுட்டு இந்த வசியமை வைக்கும்போது வீடே சுபிக்ஷமாக இருக்கும். அதில் வந்து சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அது சில கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும். அது வீட்டில் பண்ணால் சரியாயிடும். இந்த வசியமை ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு, அதாவது கணவன் மனைவி ரொம்ப நாளாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை லவ்வர்ஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க, நாங்கள் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தது ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த விட்டு போயிட்டாங்கிறவங்களாம் திரும்பி சேர்றதுக்கு சில மந்திரங்களும் வசியமையும் இருக்குது. அது பக்காவாக வேலை செய்யுது. அது எப்படி சொல்கிறது, நல்லா 100% அந்த மந்திரம் வந்து வேலை செய்யுது. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னும் போது உடனே ஹேமா கூப்பிட்டா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடச்சிடும் அது இதுன்னு கிண்டல் பண்ண வேண்டாம். இது வந்து நிஜமாகவே இந்த மந்திரங்கள் வந்து சித்தர்களால் எழுதப்பட்டது. அந்த மந்திரங்கள் நீங்கள் உச்சரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து பிரிஞ்சு ரொம்ப நாளாக கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தாங்கன்னா அது வந்து ஒரே வீட்டில் இருப்பாங்க, சேராமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லை வந்து வேறு ஒருத்தர் வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க, ஃபோன் எடுத்தால் பேச மாட்டேங்கிறாங்கங்கிறவங்களுக்கு அதை பேச வைக்க முடியும் அந்த வசியம் மை மூலயமா. நிறைய நல்ல விஷயங்கள் அந்த வசியம் மூலயமா பண்ண முடியும். சில பேருக்கு இந்த நாத்தனார் மாமியார் பிரச்சனைகள் இருக்கும், கணவனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இவங்களோட இன்ட்ரியூஷனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா இவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து அப்போ எப்படி மேம்? ஏன்னா ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பேச்சை கேட்பாரு, ஆனால் இவங்களால தான் பிரச்சனையே வருன்ற போது அங்கே வசியம்க்கு எப்படி?
அதுக்கு தான் யாருக்கு நம்ம பண்ணுறோமோ, யாருக்கு கொடுக்குறோமோ, அவங்க நெத்தியில இருந்தாலே உலகமே வசப்படும். அந்த அளவுக்கு அந்த பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வசிமை. அது 12 வருஷத்துக்கு யூஸ் ஆகும். அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிவினை இருந்துச்சுன்னா, அந்த மைய வாங்கி யூஸ் பண்ணும்போது 12 வருஷம் சேர்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில கமிட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் அவங்க அங்கே தானே இருந்தாகணும். ஸோ அதனால் அது 12 வருஷத்துக்கு தான் அதோட வேல்யூ இருக்கும். அதே மாதிரி அடுத்தவனோட ஒய்ஃப் வேணும், வேறு யாரோட இல்லீகல் கனெக்ஷன் வச்சுருக்கேன் அதெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு காலே பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கேட்டு வராங்க. அது பண்ண முடியாது. ஏன் மேம் இப்போ முகவசியம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? முகம் வந்து விஷயத்துக்கு வந்து டெய்லி நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணாலே முக விஷயம் வந்துடும். அதுவே வந்து ஒரு பவர் தானே நமக்கு. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டாலே நமக்கு முக விஷயம் வந்து தானாக அந்த ஒளிக்கதிர்கள் நம்ம மேலே படும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த முக விஷயம் வந்து ஏற்படும். அப்படியும் இல்லை அப்படின்னா சில ஃபேஸ் பேக்கு ப்ளஸ் ஹெர்பல் இருக்குது நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த முக விஷயம் ஏற்படும். ப்ளஸ் இந்த மையம் வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா அதில் வந்து சில மூலிகைகள்லாம் வாசனையுள்ள மூலிகைலாம் இருக்கும்போது வச்சுட்டு போனாலே ஒரு அழகு தானாக வந்துடும். மேம் இப்போ சொல்லுவாங்க, இப்போது சில பேர் நல்ல பவர்ஃபுல்லான ஜாபில் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து 4-5 பேரை சந்திக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த முகவசியத்துக்கு வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் நெத்தியில் இட்டுட்டு போனால் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட ஆப்போசிட் பார்ட்டி இருந்தாலும் இவங்களுக்கு எதிர்த்து எதுவும் இது பண்ண மாட்டேன். இதெல்லாம் உண்மையா மேம்? ஆமாம், அது சில மந்திரங்களும் சொல்லி கொடுப்போம். அந்த மந்திரங்களும் இந்த வசிய மையம் வச்சுட்டு போகும்போது அதான் சொன்னேன் உலகமே வசப்படும் அப்படின்னு. அப்படி நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது அந்த நெத்தியில் வைக்கும்போது அதுக்குரிய அந்த மூலிகைக்குரிய பவர், அந்த வாசனை, அது எல்லாமே அதான் சொன்னேனே, அந்த மூலிகை வைக்கும் போதே சில ஏஞ்சல்ஸ் எல்லாமே கூட வந்துடும். ஏன்னா அந்த ஸ்மெல்லை விட்டு அதால் போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வசியமைன்னு சொல்லிட்டு இந்த அரகஜா கொடுத்துட்றாங்களே மேம், அதெல்லாம் வந்து வேலை செய்யுமா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அப்படி தான் பண்ணார். அரகஜா வாங்கிட்டு நான் நீங்கள் கொடுத்தான்னு சொல்லிட்டோமா அப்படின்னு. ஐயோ! நான் சொன்னேன், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது. இதுக்கு வந்து நிறைய மூலிகைகள்லாம் இது கூட ஆட் ஆன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பேர், ராசி, நட்சத்திரம்லாம் இருக்குது. அதையெல்லாம் போட்டு அதையும் ஜபிக்கணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அது இல்லாமல் அடுத்து அவங்க ஃபோட்டோ வேறு இது பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட் நீ போயிட்டு என் பேரை சொல்லி இந்த மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரியும் சில ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ அதோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இதெல்லாம் நம்ம வந்து 20-22 வருஷம் தவம் இருந்து அதுலேருந்து நம்ம வானத்துலேருந்து எனர்ஜி மூலிமா நமக்கு கிடைச்ச விஷயங்கள், பவர். அது இருக்கும்போது அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நம்ம தப்பு பண்ண முடியாது. பண்ணால் உடனே பனிஷ்மெண்ட் கிடச்சிடும். ஸோ அதனால் இதுக்குன்னு சில மூலிகைகள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது. அது கொண்டு தான் நம்ம வசியம் வந்து பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன் மேம் இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்களே, பொதுவாக வசியமை அப்படின்னாலும் நிறைய பேர் தலையில் தடவணும்னுவாங்க, சில பேர் வந்து கண்ணில் மையா போட்டுக்கலான்வாங்க, இல்லை இப்போ நெத்தியில் வைக்கலான்றாங்க. எந்த இடத்துல வச்சா பவர் மேம்? நெற்றி தானே நமக்கு. நெற்றியில் வச்சா பவர் தான். மற்றவங்க பற்றி எனக்கு அடுத்தவங்களோட விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நாங்கள் இதுதான் பண்ணுறோம். நெத்தியில் தான். இப்போ ஒரு தடவை வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி வசியமை வாங்கிட்டு போனால் அது எத்தனை நாள் மேம் வேலிடாக இருக்கும்? நீங்கள் சொல்கிற மாதிரி 12 இயர்ஸ் தானா? ஆமாம், 12 இயர்ஸ் தான் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் 3rd டேலேருந்தே அந்த வசியம் மூலிகை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதெல்லாம் நல்லா கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நாங்களுமே வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வியாபாரத்துக்கு போனாலோ, இல்லை வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனையோ, இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கோ, இல்லை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்காங்களோ, பணம் தடையாக இருக்கா, திருமண தடையாக இருக்கா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மையம் இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். மேம் இப்போது நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பசங்க பேச்சு கேட்கலன்னு. இப்போது பசங்க வளர்ந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறாங்க, பேச்சே கேட்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாம், இப்போ சொல் பேச்சு கேட்காம பசங்க வந்து தப்பான காரியங்களுக்கு போகிறாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம். ஸோ சொல் பேச்சு கேட்கல அப்படின்னும் போது அதுக்கு சில பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுட்டு இந்த வசியமையை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பசங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. உங்கள் சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க.
ஓகே. இது வந்து ஆக்டிவேட் ஆகிறது வந்து 3rd டேலயே ஆக்டிவேட் ஆயிடுமா? ஆமாம், அந்த பசங்களுக்கெல்லாம் கொடுக்க மையெல்லாம் 3rd டேலேருந்தே ஆக்டிவேட் ஆகிடும். அது நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது படிக்கவும் செய்வாங்க, நல்லா படிப்பாங்க. ஓகே. அது வந்து சரஸ்வதியை வச்சு நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரஸ்வதி மேம் இன்னொரு சந்தேகம் மேம். ஆக்சுவலாக வசியம் அப்படின்ற போது மையாவும் கொடுக்குறாங்க, சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கும் கொடுக்குறாங்கல்ல மேம், அதை பற்றி சொல்ல முடியுமா? நாங்கள் கொடுக்குறது வசிய மை வந்து நெத்தியில் எடுக்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் யூஸ் தானே தவிர இன்டேக்குக்கு நாங்கள் கொடுக்கறது கிடையாது. இன்டேக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சில மந்திரங்களை சொல்லி இந்த திங்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்களே வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவோமே தவிர நாங்கள் இன்டேக்கெல்லாம் கொடுக்கறதில்ல. நாங்கள் நெத்தியில் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுப்போம். அந்த நெத்தியில் வைக்கும் போதே அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்துடும். அது இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் அனுப்பும்போது அவங்களுக்குரிய ஹோமங்கள் இருக்குது. அந்த வசிய பூஜைக்குன்னு உச்ச சாந்தி அப்படிங்கிற ஒரு ஹோமம் இருக்குது. அந்த ஹோமமில் பிராத்தம் அக்னின்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரங்களை அது ஹோமிக்க உங்களுக்கு அவங்களோட நேமு, அவங்க ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த வசியம் ஏற்பட்டுரும், வசிய பூஜை பண்ணும்போது. ஸோ அதில் அவங்க நல்ல ஒரு அந்யோன்யமாக அன்பாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இப்போ பிரிஞ்ச லவர்ஸ் வந்து ஒன்று சேரணும்னா அது எத்தனை நாள் மேம் ஆகும்? பிரிஞ்ச லவர்ஸ் ஒன்று சேரணும்னா 3 நாளில் சேர்ந்துருக்காங்க. ஒரு சிலருக்கு என்கிட்ட சொல்லி முடிப்பாங்க, உடனே கால் வந்து பேசிட்டாங்க மேடம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூஜைகள் அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க சேருவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் அந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா இன்ட்ரெஸ்டிங்காக? அதாவது அதான் சொன்னேனே, ஒரு பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் வச்சுட்டு இந்த பொண்ணு முன்னாலேயே வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். இந்த பொண்ணு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருக்கும். நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு. ஆனால் நான் என்னென்ன சொன்னனோ அது அத்தனையும் அந்த பொண்ணு செஞ்சுச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த பொண்ணை விட்டுட்டான். சுத்தமாக தூக்கி போட்டுட்டு போனவன் இப்போ வந்து ஜாயின் பண்ணி கல்யாணம், இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டதும் அந்த பொண்ணோடைய கல்யாணமும் ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு ரொம்ப கிராட்டிடியூடு. ஆமாம், கிராட்டிடியூடாக இருக்கும். ஏன் மேம் இப்போ அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்கன்னு வைங்களேன், இப்போ அவங்க கூட வந்து ரீயூனியன் ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கு வசியமை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, ஆனால் அது எப்படி அது ஆக்டிவேட் ஆகும் மேம்? ரீயூனியன் ஆகணும் அப்படின்னா அதான் அவங்க ஜாதகம் அனுப்பணும், டேட் ஆஃப் பர்த்து அதே தான் சேம் அனுப்பினோடனே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்குரிய பரிகாரம் செஞ்சுட்டு வசிய பூஜை பண்ணிவிட்டு சில மந்திரங்கள் இருக்குது அவங்க ஜாயின் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ அந்த மந்திரங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணும்போது ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய. இதெல்லாம் ரொம்ப அந்யோன்யமாக ஆகிடும். அந்த வசிய பூஜை அந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் போது அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு இருந்தால் கூட அந்த வெறுப்பு வராது. ஓகே. அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். கடைசியாக ஒரு கேள்வி மேம். இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு சில பேருக்கு நேரம் நல்லா இல்லை அப்படின்னா கூட அந்த மாதிரியான நேரத்தில் வந்து நம்ம வசியமை கொடுத்தா அது வேலை செய்யுமா? நேரம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது இந்த வசியமைக்கு கணக்கு கிடையாது. அந்த வசியமை வந்து கேட்டு வரவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எனக்கு காலே வரும். சூப்பர். அப்படி இல்லைன்னா அது அங்கேயே கட் ஆகிடும். ஏன்னா இப்போ என் தாத்தா வந்து சித்தர் இல்லையா, ஸோ இப்போ என்னைய வந்து பார்க்கணும், இல்லை பேசணும், இல்லை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணணுன்னா அதுக்கும் ஒரு பிராப்தம். நான் பெரிய பிஸ்தான்னு சொல்ல வரல, பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அதுக்கும் ஒரு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்குறதோ, இல்லை அவங்க ரொம்ப நாள் ப்ரேயர்லேயே இருந்திருப்பாங்க. ஏன்னா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல டிரான்ஸ்மிஷன் பண்ணி ஆகணும்ல யூனிவர்ஸ். ஸோ அப்போ வந்து அந்த டைம் திடீர்னு வீடியோ பார்ப்பாங்க, இல்லை வேறு யாரோ வீடியோ பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குரிய பதில் வந்து கிடச்சிரும். அந்த மாதிரி காலகட்டம் அவங்களுக்குரிய நேரம் காலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோனு என்னை பார்க்குறதோ இல்லை பேசுகிறதோ இல்லை அந்த வீடியோவே அவங்க கண்ணில் தென்படும். அப்படி தென்பட்டுட்டு அவங்க சிலர் வந்து அப்படியே ட்ரோல் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் சரி இருக்காது, அதனால பரவாயில்லன்னு தட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த நேரம் நல்லா தானே இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு என்கிட்ட வந்துச்சுனாலே அது நல்ல நேரமாக தான் இருக்குங்கிறது என்னோடய கணிப்பு. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கண்டிப்பாக என்னோட
அந்த பூஜைகளோட பலன் வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அங்கே யூனிவர்ஸ்லேருந்து நமக்கு ஆர்டர் கிடைக்கும். சூப்பர் மேம். ஸோ இன்ட்ரெஸ்டிங். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து சொன்னீங்க மேம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.